ஆவியானவர் அசைவாடுறது வேற இடம் தங்குறதுக்கு இல்லாததுனால அல்ல, அவருக்கு தங்க வேற இடம் இல்லை, கொஞ்சம் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்றதுக்காக அல்ல. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும், தேவ பிரசன்னத்துக்கு வர வேண்டும். இப்போ அந்த உம்முடைய ஆவி உம்முடைய சமூகம், உம்முடைய ஆவி உம்முடைய சமூகம்ன்றதுடைய வித்தியாசம் தெரியுமா? அந்த ஆவி இருந்த அதே இடத்துலதான் ஆவியானவர் இருக்கிறார். அவர் பாட்டுக்கு ஓடல, சமூகத்துல உட்கார்றார். அல்லேலூயா. இப்ப உங்க வீட்டுல ஆவியானவர் இருக்கும் போது நீங்க அவரோடு அவருடைய சமூகத்துல அவரோட அமர்ந்து அவரோட பேசுகிற அனுபவத்தை உடையவர்களால் இல்லாத வரைக்கும் அந்த ஆவியானவரால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்க போகிறது இல்லை. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறது தேவ சமூகத்தை உங்களுக்கு தர்றதுக்காக. எதுக்காக இருக்கிறாரு? தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு